நாம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வேலைக்கு போய் நமக்கு பிடிச்ச பொருளை நம்மளோட காசுல எடுக்கும்போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அது ஒரு மாதிரி தனி சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நாங்க டீம் பசங்க எல்லாருமே பார்த்தோம். கண்டிப்பா எல்லார் லைஃப்லயும் எல்லார் வீட்லயும் இந்த ஒரு டைலாக் வந்திருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே மொபைல் கேட்கும்போது 10th பாஸ் அவுட் 12th முடி எடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைலாக் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்ம டீம்ல இருக்க ஒரு பையனுக்கு மொபைல் எடுக்கணும் ஆசை. 12th படிக்கும் போதே வீட்டுல கேட்கும்போது 12th முடிச்சுட்டு உன்னோட காசுல எடுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனும் 12th படிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து 12th முடிச்ச பிறகு 1 month வேண்டடிக்கு வேலைக்கு போய் அந்த காசெல்லாம் சேர்த்து அதை ஒரு பையில போட்டு கையில இறுக்கமா பிடிச்சிருக்கும் போதே அந்த காசுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு டைமுக்கு 4 டைமுக்கு காசெல்லாம் டீம் பசங்க எல்லாரும் எண்ணி பார்த்துட்டு ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு ஒரு ரூபா கூட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காசை கொண்டு போய் அவனுக்கு பிடிச்ச மொபைல் போக்கோ எக்ஸிக்ஸ் வாங்கும் போது அந்த மூஞ்சில ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. நாங்க எதுக்கு எடுத்தாலும் ட்ரீட் கேட்போம். ஆனா இந்த டைம் ட்ரீட் கேட்கவே இல்லை. அவன் கஷ்டப்பட்டு ஒரு மொபைல் வாங்கும் போது அவனோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஒரு ட்ரீட் வச்சா என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதோட அதிகமாகவே சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டு அப்புறம் எதுக்கு ட்ரீட்.